ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக ஒரு புதினா துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கும் சரி, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவுக்கு நல்லாவே கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறைய ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. 2 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு வரமிளகா 2 மிளகா சேர்த்தி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சுருக்குன்னு. ஒரு 5 பல் பூண்டு, இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி வணக்கலாம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வணக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது முக்கியமான ஸ்டெப் தாங்க, பெருங்காயம். கண்டிப்பாக பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சமைங்க, அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் துவையல். பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் உள்ளங்கை அளவுக்கு உளுந்தை விட கொஞ்சம் கம்மியாக பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு இதை வணக்கிக்க தான் போகிறோம். உளுந்து கூடவே பச்சைக்கடலை பருப்பு சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை நான் எண்ணெயே ஆட் பண்ணாமல் உளுந்தையும் பச்சைக்கடலை பருப்பையும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்குன்னு கறியிடக்கூடாதுங்க. லைட்டாக அது உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வணங்கிரும். பாருங்கள், இப்போயே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வரமிளகா ஒரு 2 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதம்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நம்ம போட தேவையில்லைங்க துவையலுக்கு, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் ஆல்டர்னேட்டாக நம்ம புளி ஆட் பண்ணுறோம். ஸோ துவையல், புதினா துவையலுக்கெலாம் நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் சொன்ன மாதிரி ஒரு மூடி அளவு தாங்க, அதுக்கு மேலே நிறையா போட வேணாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. தேங்காய் சிலர் வணக்காமல் டைரெக்டாக சட்னிலேயே ஆட் பண்ணிடுவாங்க. அப்படியே ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வணக்கி அடித்தாலும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வணக்கியாச்சு. இப்போது கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வணங்கினதுக்கப்புறம் தான் பாருங்கள் நான் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறையா போட்டாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாயிடும் சட்னிலாம் மறைக்கும் போது. ஸோ கொஞ்சம் உண்ணாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்குச்சுன்னா ரொம்ப கொத்தமல்லி பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி புதினாலாம் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தூளுப்பை விட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி, அதனால தான் சொன்னேன் தக்காளி ஆட் பண்ண தேவையில்லைன்னு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க. வணங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை ஓட்டி எடுத்துக்கலாம். ஓட்டும் போது ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓட்டி எடுத்தாச்சு. இந்த கொரகொரப்புக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.